அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் பத்திர விவரங்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது தேர்தல் ஆணையம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து எஸ்பிஐ வங்கி அளித்த விவரங்களை இணையத்தில் வெளியிட்டது தேர்தல் ஆணையம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, தேர்தல் பத்திர விவரங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதில் என்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது? தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எந்தெந்த கட்சிகள் நிதி பெற்றுள்ளன மற்றும் மிகவும் முக்கியமாக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக இந்த விவரங்கள் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் அளிக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் அதை தன்னுடைய வலைதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படியே நேற்று முன்தினம் ஸ்டேட் பேங்க் இந்த விவரங்களை தேர்தல் ஆணையத்துக்கு அளித்திருந்தது. இன்று தேர்தல் ஆணையம் இந்த விவரங்களை தனது வலைதளத்திலே பதிவு செய்திருக்கிறது. இந்த விவரங்களிலே மிகவும் முக்கியமாக இண்டிகோ விமான சேவையை இயக்கும் நிறுவனம், எம்ஆர்எஃப் டயர் நிறுவனம், சியட் டயர் மேனுஃபேக்சரிங் நிறுவனம், சினிமா அரங்குகளை இயக்கும் பிவிஆர் நிறுவனம், சூலா வைன் என்கிற மகாராஷ்டிரா மாநிலத்திலே செயல்படும் நிறுவனம், பாரதி ஏர்டெல் குழுமம், அதாவது டெலிகாம் துறையிலே மிகப்பெரிய நிறுவனமாக விளங்கி வருகிறது பாரதி ஏர்டெல். இதை தவிர லக்ஷ்மி நிவாஸ் மித்தல் குழுமம், ஆர்ஸ்லர் மித்தல் என்கிற ஸ்டீல் நிறுவனத்தை ஐரோப்பாவிலே நடத்தி மிகவும் புகழ்பெற்றவர் லக்ஷ்மி மித்தல். என்ஆர்ஐ செல்வந்தரான அவரும் தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்கிறார். அவரது குழுமமும் வாங்கி பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு அளித்திருக்கிறது. அதே போலவே பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் பைனான்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள், வேதாந்தா நிறுவனம், முத்தூட் பைனான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்களை வாங்குகின்றன. குமாரமங்கலம் பிர்லாவின் முக்கிய நிறுவனமான கிராசிம் நிறுவனம், சன் பார்மா, பிரமல் குழுமம் போன்ற பல்வேறு அமைப்புகள் தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்கின்றன. ஆகவே இந்த அமைப்புகள் அனைத்துமே தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பல்வேறு கட்சிகளுக்கு நிதி அளித்திருக்கின்றன என்பது தெளிவாகிறது. ஆகவே இந்த நிறுவனங்களிலே எந்தெந்த நிறுவனங்கள் எப்போது தேர்தல் பத்திரங்களை வாங்கின, எந்தெந்த கட்சிகளுக்கு அளித்தன, அதன் பின்னர் இதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தகவல் படி அந்த சமயத்திலே ஏதேனும் ஆதாயங்களை பெற்றனவா என்றெல்லாம் ஆய்வு செய்வதற்காக எதிர்கட்சிகள் கண்கொத்தி பாம்பு போல காத்திருக்கின்றன. ஆகவே மிகவும் முக்கியமான இந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தரவுகள் இருக்கின்றன. இதிலே தமிழகத்தைச் சேர்ந்த திமுக, அண்ணா திமுக ஆகிய கட்சிகளுக்கும் நிதி வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த விவரங்களை எல்லாம் ஆய்வு செய்து பாரதிய ஜனதா கட்சி, திமுக, அதிமுக, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் போன்ற பல்வேறு கட்சிகள் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலே ஆட்சி புரிந்து வரும் கட்சிகள் இவையெல்லாம் எந்தெந்த சமயங்களிலே எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி பெற்றிருக்கின்றன, அந்த சமயத்திலே அவர்களுக்கு வேறு ஏதேனும் ஆதாயம் வழங்கப்பட்டிருக்கிறதா போன்ற பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்வதற்காக தற்போது தேவையான தரவுகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தரவுகளின் அடிப்படையிலே மேலும் விசாரணை நடைபெறும், மேலும் ஆய்வு நடைபெறும் என நாம் எதிர்பார்க்கலாம். ஆகவே வரும் நாட்களிலே எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இந்த பத்திரங்கள் மூலமாக கிடைக்கிறதா, இந்த தரவுகள் மூலமாக கிடைக்கிறதா என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். மக்களவை தேர்தல் சமயத்திலே இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆகவே மக்களவை பிரச்சாரத்திலும் இந்த விவரங்கள் முக்கியமான ஒரு பேசு பொருளாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் பத்திர விவரங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்தது குறித்து விரிவாக விளக்கினீர்கள். உங்களுடைய விளக்கத்திற்கு நன்றி.